பார்க்க போகிறோன்னா அர்கினியஸ் சமன்பாடு பார்க்கலாம். ஓகே, 7.8 பேஜ் நம்பர் 244 பாருங்கள். அர்கினியஸ் சமன்பாடு. அர்கினியஸ் சமன்பாடு வினைவேகத்தின் மீது வெப்பத்தின் விளைவு. ஸோ பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும் போது வினையின் வேகமும் என்னாகும் அப்படின்னா அதிகரிக்கும். இதுதான் 1 மார்க் கொஷின். ஓகேவா? ஸோ வெப்பநிலை அதிகரிக்கும் போது வினையின் வேகமும் என்னாகும் அதிகரிக்கும். சரி, இது எல்லாத்துலேயுமே பாசிபிளானா இல்லை. இது ஒரு இதுக்கு சில விதிவிலக்குகளும் இருக்குது. விதிவிலக்குகள்னால் என்னது? எல்லா நேரத்துலையும் இப்படியே இருக்குமானா இருக்காது. ஸோ ஒரு வினைக்கும் என்னாகும்னா வெப்பநிலையை பொறுத்து வினையின் வேகம் மாறுபடும். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்கள், பெரும்பாலான வினைக்கு பார்த்திங்கன்னா வினைகளுக்கு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை வெப்பநிலையை 10 டிகிரி செல்சியஸ் உயர்த்தும் போது வினைவேகம் தோராயமாக 2 மடங்கு அதிகரிக்கும். ஓகேவா? பெரும்பாலான வினைகளுக்கு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது வினைவேகம் தோராயமாக 2 மடங்கு அதிகரிக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பெரும்பாலான வினையில் பார்த்தீங்கன்னா வினைவேகம் 10 டிகிரி செல்சியஸில் அதிகரிக்கும். தோராயமாக 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை உயர்த்தும் போது சாதாரணமாக இருக்கக்கூடிய வினைவேகம் இருக்கிற வேகத்தை விட எத்தனை மடங்கு அதிகரிக்கும்? 2 மடங்கு அதிகரிக்கும். இது ஒரு 1 மார்க் கொஷின். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து கவனிங்க, ஒரு சோதனை பார்க்கலாம். கவனிங்க. இப்போது 2 சோதனை குழாயை எடுத்துக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஆக்டிவிட்டியை பாருங்கள். வெப்பநிலையால் வினையின் வேகம் என்ன ஆகுது? ஸோ வெப்பநிலை அதிகரிப்பின் போது வினையின் வேகம் வினைவேகம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த சோதனையின் மூலம் பார்க்கலாம். வினைவேகத்தின் மீது வெப்பநிலையில் வினை புரிந்து கொள்ள நாம் இச்சோதனையை மேற்கொள்வோம். பாருங்கள், வினைவேகத்தின் மீது வெப்பநிலையின் விளைவினை புரிந்து கொள்ள நாம் இந்த சோதனையை மேற்கொள்வோம். ஓகேவா? சரி, அப்போ அதுக்கு என்ன மீனிங்? வெப்பநிலை அதிகரிப்பதுனால வினையின் வினை நடக்குதா? வினை ஃபாஸ்ட்டாக நடக்குதா? இல்லை வினை நடக்கலையா? எந்த வேகத்தில் நடக்குதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த சோதனையின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், 2 சோதனை குழாய்களை எடுத்துக்கிட்டோம். அது ஏபிங்கன்னு 2 குழாய்களை எடுத்துக்கிட்டோம். முதல் குழாய், 2ஆம் குழாய். ஏ குழாயில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 5 ml குளிர்ந்த நீரை நிரப்பிட்டோம். ஏ குழாயில் 5 ml குளிர்ந்த நீரை எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இதில் ஒரு துளி ஃபினாப்தலீன் நிறங்காட்டியையும் மெக்னீஷியம் துருவலையும் ஏ குழாயில் போட்டுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஏ குழாய். இதில் நாம் என்ன பண்ணிட்டோம்? இதில் குளிர்ந்த நீர் எடுத்துக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் மெக்னீஷியம் துருவலையும் ஃபினாப்தலீன் நிறங்காட்டியையும் ஒரு சொட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? எஸ். அடுத்து பி குழாய் எடுத்துக்கிறோம். ஓகே, இதுதான் பி குழாய். இந்த பி குழாயில் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். பி குழாயில் சேம் அதே தான். இதே சோதனையை 5 ml சூடான நீரை கொண்டு எடுத்துக்கிட்டோம். பி குழாயில் என்ன இருக்குது? சூடான நீர் இருக்குது. ஏ குழாயில் குளிர்ந்த நீர் இருக்குது. ஓகேவா? சரி, 2 சோதனை குழாயும் கொஞ்சம் நேரம் அப்படியே உத்து பார்க்குறோம். உத்து பார்க்கும்போது என்ன ஆகுது? முதல் சோதனை குழாயில் எந்த மாற்றமும் தெரியலை. பட் ஆனால் 2ஆம் சோதனை குழாயில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா குழாயினுடைய நிறம் மாறி இருக்குது. எப்படி இருக்குது? பிங்க் கலரில் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு வயலட் கலர் மாதிரி, வயலட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம என்னென்ன சொல்லணும்னா தமிழில் இளஞ்சிவப்பு நிறம்னு சொல்லணும். என்னென்னு சொல்லணும்? இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றம் அடையுது. சரி, அவ்வாறான மாற்றம் ஏதும் சோதனை குழாய் ஏயில் ஏற்படுவதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான பிங்க் கலர் ஏல வரலை, பட் பியில் வந்திருக்கு. ஓகே, அப்போ பியில் என்ன நீர் இருக்குது? சூடான நீர் இருக்குது. ஓகேவா? சரி, பாருங்கள், இந்த சூடான நீர் மெக்னீஷியத்துடன் எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்கள். பி குழாயில் சூடான நீர் மெக்னீஷியம் பினாப்தலீன் போட்டோம். அந்த சூடான நீர் மெக்னீஷியத்துடன் எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்கள். Mg என்னவா மாறுது? Mg2+ மாறுது. ஓகேவா? இப்போது ஒரு நீர் மூலக்கூறு எப்படி பிரியும்னா H+OH- பிரியும். இரு மூலக்கூறு நீர்னா 2H+2OH- பிரியும். ஓகேவா? 2H+2OH- பிரியும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இங்கே கவனிங்க பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுது? இங்கேருந்து 2OH- இந்த இடத்துக்கு வந்துடுது. ஓகேவா? எஸ். இங்கே இருக்கிற 2H+ என்னவா மாறுதுன்னா H2 கேஸாக மாறுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் இதுதான் பாயிண்ட் நம்பர் 5. அப்போது சூடான நீரில் மெக்னீஷியம்
வினைபுரிந்து மெக்னீஷியத்துடன் சூடான நீர் வினைபுரிந்து மெக்னீஷியம் 2+ அயனியாக மாறுது. அப்புறம் இந்த சூடான நீரில் இருக்கக்கூடிய H+H2 வாயுவாக மாறுது. 2OH- அயனி அப்படியே இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் அடுத்த பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வினையின் காரணமாக கரைசல் காரத்தன்மை பெறுவதால் ஃபினாப்தலின் இளஞ்சிவப்பு நிறமாக மாறுது. ஓகேவா? ஏன் கரைசல் இளஞ்சிவப்பு நிறமாக மாறுதுன்னா அதில் காரத்தன்மை பெறுதுன்னு என்ன அர்த்தம்? அதில் OH- அயனிகள் அயனிகள் அதில் கரைசலில் இருக்குது. ஸோ இந்த கரைசலில் OH- அயனிகள் இருக்கிறதுனால காரத்தன்மை பெறுறதுனால ஃபினாப்தலின் இளஞ்சிவப்பு நிறமாக மாறுகிறது. ஸோ ஃபினாப்தலின் அமிலத்தன்மை உடையது. அது ஃபினாப்தலின் அமிலத்தன்மை உடையதுனால நம்ம ஒரு ட்ராப் போட்டதும் அதனுடைய நிறம் மறைஞ்சிருக்கும். அதில் நாம் OH- அயனிகள் உருவாகிறதுனால அந்த ஃபினாப்தலினுடைய நிறம் இளஞ்சிவப்பு நிறமாக மாறுது. ஓகேவா? ஸோ அப்போ என்னாகும்னா அமிலத்தன்மை இருக்கிறதோட நம்ம காரத்தன்மை சேர்க்கும்போது வினை முடிஞ்சிருச்சுங்கிறத காட்டுறதுக்கு தான் நாம் நிறங்காட்டிங்கிற ஃபினாப்தலினை நாம் சேர்க்குறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம ஃபினாப்தலின் சேர்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு வினை நடக்குதுன்னா அந்த வினை முடிஞ்சதுக்கப்புறம் வினை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அதனுடைய நிறமாற்றத்தின் மூலம் நமக்கு தெரிவிக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஃபினாப்தலின் என்னவா செயல்படுதுன்னா நிறங்காட்டியாக செயல்படுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கவனிங்க. அடுத்து பாருங்க. சரி, அறை வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா நிகழாத பல வினைகள் கூட உயர் வெப்பநிலையில் நிகழ்வதை நாம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். H2 மற்றும் O2 வினைபுரிந்து நீரை தருவதில்லை. H2வும் O2 வினைபுரிந்து எதை தருவதில்லை? நீரை தருவதில்லை. ஆனால் மின்பாய்ச்சல் நிகழ்த்தும் போது H2O உருவாகிறது. சாதாரணமாக H2வையும் O2வையும் சேர்த்தோம்னா என்ன ஆகிறது? இல்லை, நீர் நமக்கு கிடைக்காது. ஆனால் மின்பாய்ச்சல்னா என்னது? கரண்ட் அதுக்குள்ளே செலுத்துகிறோம். கரண்ட்டை செலுத்தும் போது என்ன உருவாகும்? நீர் உருவாகும். ஓகேவா? ஸோ பெரும்பாலான வினைகளில் பார்த்திங்கன்னா வினையின் வினைவேக மாறிலியானது, ஓகேவா, பெரும்பாலான வினையில் வினைவேக மாறிலி K. ஓகே, வினைவேக மாறிலி K. ஸோ வினைவேக மாறிலியானது e⁻⁻ நேர் விகிதத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா வினைவேக மாறிலினா K. எஸ், நான் போட்டு காமிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. வினைவேக மாறிலினா K எதுக்கு நேர்விகிதத்தில் இருக்குமா? e⁻⁸ உங்களுக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இதில் என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோன்னு பாருங்கள். Kங்கிறது வினைவேக மாறிலி, இந்த இடத்துல EA அப்படிங்கிறது கிளர்வு ஆற்றல், Rங்கிறது வாயு மாறிலி, Tங்கிறது வெப்பநிலை. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இந்த ப்ரொபோர்ஷனல் சைனை ரிமூவ் பண்ணணும். இந்த நடுவில் இருக்கிற Kக்கும் ε⁻⁻ நடுவில் ப்ரொபோர்ஷனல் சைன் இருக்குது. இந்த ப்ரொபோர்ஷனல் சைனை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாறிலியை கொண்டு பெருக்கிறோம். ஓகே, அதுதான் K, அதுதான் A. பாருங்கள், மாறிலி போடுறேன் பாருங்கள், கவனிங்க. K = A × e⁻⁻ ஓகேவா? எஸ். ஸோ இந்த இடத்துல K அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, Kங்கிறது வினைவேக மாறிலி, A அப்படிங்கிறது அதிர்வெண் காரணி. ஓகேவா? அதிர்வெண் காரணி. இதில் EA அப்படிங்கிறது கிளர்வு ஆற்றல். ஸோ Rங்கிறது வாயு மாறிலி, Tங்கிறது வெப்பநிலை. ஸோ இதுதான் அருகினிய சமன்பாடு. ஓகேவா? ஸோ வினைவேக மாறிலியானது e⁻⁻ நேர்விகிதத்தில் இருக்கும். அந்த நேர்த்தகவு எடுக்கிறதுக்கு ஒரு மாறிலியை கொண்டு பெருக்கிறோம். = A e⁻⁻ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், கவனிங்க. ஸோ அருகினிய சமன்பாட்டை எழுதுக அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோவேன். 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் எழுதணும்னா e⁻⁻ இதுலேருந்து எழுதுங்க. K = அருகினிய சமன்பாட்டை எழுதுகன்னு கேட்டாங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் K = A e⁻⁻ அப்படின்னு எழுதுங்க. Aங்கிறது பார்த்திங்கன்னா அதிர்வெண் காரணி, Rங்கிறது வாயு மாறிலி, EAங்கிறது வினையின் கிளர்வு ஆற்றல், Tங்கிறது தனி வெப்பநிலை கெல்வினில். ஓகேவா? Kங்கிறது என்ன? வினைவேக மாறிலி. Aங்கிறது அதிர்வெண் காரணி,
ஆறுங்கிறது வாயு மாறிலி, ஈங்கிறது வினையின் கிளர்வு ஆற்றல், ஸோ டீங்கிறது தனி வெப்பநிலை. ஓகேவா, இது வரைக்கும் எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா? அடுத்து பாருங்கள். அதிர்வெண் காரணி ஏ ஆனது ஒரு வினாடியில் வினைப்படும் மூலக்கூறுகளுக்கிடையே நிகழும் மோதல்களின் எண்ணிக்கையோடு தொடர்புடையது. சரியா? ஸோ இங்கே சொன்ன அதிர்வெண் காரணி, இங்கே சொன்னோம் இல்லையா, அந்த அதிர்வெண் காரணி ஏ அப்படிங்கிறது எதுக்கு தொடர்புடையது அப்படின்னா, அதிர்வெண் காரணி ஏ ஆனது ஒரு வினாடியில் வினைப்படும் மூலக்கூறுகளுக்கிடையே நிகழும் மோதல்களின் எண்ணிக்கையோடு தொடர்புடையது. ஓகேவா? ஒரு வினாடியில் மூலக்கூறுகளுக்கிடையே வினைபடும் மூலக்கூறுகள்னு என்ன அர்த்தம்? வினையில் எடுத்துக்கொண்ட வினைபடு பொருட்கள். ஸோ இப்போ ஏ மற்றும் பிங்கிற வினைபடு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஏ மற்றும் பிங்கிற வினைபடு பொருட்கள் ஒரு வினாடியில் எந்த எண்ணிக்கையில் மோதுது அப்படிங்கிறதோட தொடர்புடையது. இது வெப்பநிலையை பொறுத்து குறிப்பிட்ட தகுந்த அளவு மாற்றமடைவதால் இதனை நாம் மாறிலியாக கருதலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஏங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு வினாடியில் வினைப்படக்கூடிய மூலக்கூறுகளுக்கிடையே மோதல்களினுடைய எண்ணிக்கையை குறிக்கிறது தான் ஏ. ஸோ இது வெப்பநிலையை பொறுத்து என்ன ஆகுதுன்னா, குறிப்பிட்ட அளவு மாற்றம் அடைவதால் வெப்பநிலையை பொறுத்து இந்த ஏனுடைய மதிப்பு குறிப்பிட்ட அளவு மாற்றம் அடையாததால், ஓகே, ஸோ மாற்றம் அடையாததால் அப்படின்னா மாறலை. ஸோ வெப்பநிலை அதிகரித்தா கூட அதிர்வெண் காரணி அப்படிங்கிற ஏனுடைய மதிப்பில் எந்த மாற்றமும் வரலை அப்படின்னா இதை நாம் என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா மாறிலியாக எடுத்துக்கலாம். இங்கே ஈஏங்கிறது கிளர்வு ஆற்றல். ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஈஏங்கிறது கிளர்வு ஆற்றல். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒவ்வொரு வினைபடு பொருளும் குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச ஆற்றலை பெற்றிருக்கும் போது மட்டும்தான் அது ஒரு இடைநிலையை அடைந்து இடைநிலையை கடந்து வினைவிளை பொருளாக மாற முடியும். ஸோ அப்போ அனைத்து வினையில் ஈடுபட பொருட்களும் பெற்றிருக்க வேண்டிய குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச ஆற்றல், மோதலில் ஈடுபட்டு வினைவிளை பொருளாக மாறக்கூடிய ஒவ்வொரு வினைபடு பொருளும் பெற்றிருக்க வேண்டிய குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச ஆற்றலானது என்னென்னு சொல்லலாம்? கிளர்வு ஆற்றல்னு சொல்லலாம். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஈஏங்கிறது கிளர்வு ஆற்றல். ஒரு மூலக்கூறானது வேதி வினை புரிய பெற்றிருக்க வேண்டிய குறைந்தபட்ச ஆற்றல் தான் இது. ஓகேவா? ஸோ நமக்கு அருகினிய சமன்பாடு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க, ரொம்ப முக்கியம். K = Ae⁻ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 பக்கமும் லான் எடுக்கிறோம். லான்னா என்னது? இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு லான் எடுத்தால் என்ன வரும்னா லான் கே கீழே போட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். லான் கே பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க. லான் கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு = லாக், இது 2 பெருக்கல்ல இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், ஏயின் அடுக்கு A⁻ K = Ae⁻ EART. இங்கே இதில் இந்த டேர்மும் பெருக்கல்ல இருக்குது. ஸோ இப்போ பெருக்கல்ல இருந்தால் லான் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ப்ளஸ்ஸாக மாறும். லான் A × B அப்படின்னா லான் A + லான் B. இப்போ ஏவும் e⁻ பெருக்கல்ல இருக்குது. ஸோ பெருக்கல்ல இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? 2ஓட லான் மதிப்பையும் கூட்டணும். பாருங்கள், கூட்டிட்டோம். லான் K = லான் A + லான் e⁻ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? லான் K = லான் A + லான் e⁻ ஓகேவா? எஸ், சரி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், லான் இருக்குதா? இந்த லான் ஈனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா லான் ஈனுடைய மதிப்பு 1. ஓகேவா? ஸோ லான் ஈனுடைய மதிப்பு 1 இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த டேர்முக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் லான் K = லான் A - EA/RT. ஓகேவா? லான் K = லான் A - EA/RT. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஸ்டூடெண்ட்ஸ் சமன்பாடு எப்படி மாறிடுதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ லான் கே ஈக்குவல் டு லான் ஏ மைனஸ் அப்படியே இடம் என்னாச்சு, லான் கே ஈக்குவல் டு லான் ஏ மைனஸ் ஏன்னா எப்சிலான் போயிடுச்சு இல்லையா, அப்போ மைனஸ்னு வந்துடும். மைனஸ் இஏ பை ஆர் 1/tன்னு மாறிடும். ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா y ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ், y ஈக்குவல் டு சி ப்ளஸ் y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்லலாம், இல்லை y ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ்ன்னு சொல்லலாம். நேர்கோட்டு வடிவில் இந்த சமன்பாடு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வரைபடம் போடலாம். எதுக்கும் நடுவில் வரைபடம் போடலாம் அப்படின்னா கவனிங்க. ஸோ இப்போ நான் லான் கேக்கும் இங்கே இருக்கிற 1/tக்கும் வரைபடம் போடுறேன். வரைபடம் போடும்போது சாய்வு என்னாகும்னா எதிர்குறியோடு கூடிய சாய்வு, எதிர்குறி சாய்வுடன் கூடிய ஒரு நேர்கோடு கிடைக்கும். இந்த இடத்துல மைனஸ் இஏ பை ஆர் அப்படிங்கிறது என்ன, சாய்வு. மைனஸ் இஏ பை ஆர் அப்படிங்கிறது என்ன, சாய்வு. சரியா? புரியுதா? இங்கே போட்டிருக்காங்களா? மைனஸ் இஏ பை ஆருங்கிறது என்னது, சாய்வு. மைனஸ் இஏ பை ஆர் ஆரை சாய்பாக உடைய ஒரு நேர்கோடு தான் இது. சரி, இருவேறு வெப்பநிலைகளில் வினைவேக மாறிலியின் மதிப்புகள் தெரிந்திருப்பின் கிளர்வு ஆற்றலை நாம் கணக்கிடலாம். ஓகேவா? ஸோ 2 வெப்பநிலை T1 T2ங்கிற இரு வெப்பநிலையை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இரு வெப்பநிலையை வெப்பநிலையில் கிளர்வு ஆற்றல் மதிப்பை நாம் கணக்கிடுறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இருவேறு வெப்பநிலை அப்படின்னா T1 T2, T1 வெப்பநிலை T1ஆக இருக்கும்போது வினைவேக மாறிலியின் மதிப்பு K1. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு முதல் வெப்பநிலையை பிரதிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த சமன்பாட்டில் லான் K1, இந்த இடத்துல K1 பிரதிட்டா Tக்கு பதிலாக T1 பிரதிடணும். லான் K1 இஸ் ஈக்குவல் டு லான் ஏ மைனஸ் இஏ பை RT1. லான் K1 இஸ் ஈக்குவல் டு லான் ஏ மைனஸ் இஏ பை RT1. ஓகேவா? அடுத்து வெப்பநிலை T வந்து T2 எனும்போது வினைவேக மாறிலி K ஈக்குவல் டு K2. ஓகேவா? எஸ். ஸோ வெப்பநிலை T ஈக்குவல் டு T2 எனும்போது வினைவேக மாறிலி K ஈக்குவல் டு K2. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல T இருக்கிற இடத்துல T2னும் K இருக்கிற இடத்துல K2னும் பிரதியிட போகிறோம். பாருங்கள், அதை வச்சு 4வது சமன்பாடு வருவிக்கலாம். எப்படி வருவிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ K இருக்கிற இடத்துல K2, லான் K2, T இருக்கிற இடத்துல T2. ஓகேவா? அப்போ 4வது சமன்பாடு கிடச்சிரும். லான் K2 இஸ் ஈக்குவல் டு லான் ஏ, லான் K2 இஸ் ஈக்குவல் டு லான் ஏ மைனஸ் இஏ பை RT2. ஓகேவா? 2 சமன்பாடு எழுதியாச்சு. ஸோ 2 சமன்பாட்டில் 2வது சமன்பாடான 4வது சமன்பாடு இல்லையா? ஸோ 4ன்னு குறித்த இந்த சமன்பாட்டில் இருந்து 3வது சமன்பாட்டை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 4லேருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இது மைனஸ் இது. இந்த சைடு ஈக்குவேட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாக் K2 மைனஸ் லாக் K1. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய லான் ஏவும் கேன்சல். அடுத்து இந்த முன்னாடி இந்த செகண்ட் டேர்மில் இருக்கிற மைனஸ் இஏ பை RT2 ப்ளஸ் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற இஏ பை RT1. ஓகேவா? ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரெண்டுலேயும் பாருங்கள், இது நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்னில் மைனஸ் இருக்குது, செகண்ட் ஒன்னில் மைனஸ் இல்லை. எப்படி மிஸ் மைனஸ் இல்லாமல் போச்சுன்னா, எகெயின் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய மைனஸும் ஆல்ரெடி நாம் இந்த இடத்துல ஒரு மைனஸ் போடுவோம் இல்லையா? மைனஸ் 4 மைனஸ் 3னா இந்த 4வது சமன்பாட்டில் இருக்கிற இது முன்னாடி வந்துடும். ஸோ அதனால் மைனஸு. அடுத்து இதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் முதல் சமன்பாட்டில் இருக்கிற மைனஸ் இஏ பை RT1 போடுவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி இதை பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பி, லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு இருக்குது. லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னா லான், இப்போ நம்ம லாகுக்கு பதிலாக இங்கே லான் யூஸ் பண்ணுறோம். லான்னு சொல்லுங்கள். எல்என் அப்படின்னா லான் K2 மைனஸ் K1 அப்படின்னா லான் ஏ பை பி அப்படின்னு மாற்றிக்கணும். இப்போ லான் ஏ மைனஸ் லான் பி அப்படின்னா லான் ஏ பை பி. அதே மாதிரி லான் K2 மைனஸ் K1 அப்படின்னா லான் K2 பை K1.
ஓகேவா? அடுத்து இஏ ரெண்டுலேயும் பாருங்கள், இந்த இதில் மேலே ரெண்டுலேயுமே இஏ காமன், கீழே ஆர் காமனாக இருக்குது. இஏ பை ஆர் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. வெளியே தூக்கிடுங்க. சரி, வெளியே தூக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எதில் ப்ளஸ் இருக்குதோ அந்த டேர்மை முன்னாடி எழுதுங்க. ஸோ அப்போ இஏ பை ஆர்டி போயிட்டு இந்த இடத்துல என்ன ஒன்று இருக்கும், 1/T1 இருக்கும். அதே மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும், -1/T2 இருக்கும். ஓகேவா? எஸ், ln K2/K1 is equal to EA by R into 1/T1 minus of 1/T2. ஓகேவா? போட்டாச்சா? சரி, இப்போ லானில் இருக்கிறது லாகுக்கு மாற்றணும். ஸோ லானில் இருக்கிறது லாகுக்கு மாற்றணும்னா, லான் இருக்கிற இடத்துல லாகாக மாற்றணும்னா முன்னாடி 2.303 கொண்டு பெருக்கணும். பார்த்தீங்களா? முன்னாடி 2.303 கொண்டு பெருக்குனீங்கன்னா இந்த லான் என்னவா மாறிடுச்சு, லாகாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ பாருங்கள், சமன்பாடு பாருங்கள். 2.303 லாக் K2/K1 is equal to EA by R. ஓகே, இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். எல்சிஎம்னா T2 T1க்கு மேலே போயிடும், T1 T2க்கு மேலே போயிடும், கீழே T1 T2ன்னு பொதுவாக வந்துடும். உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ EA by R இன்ட்டு இந்த இடத்துல குறுக்கு பெருக்கம் எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துடும்னா, பொதுவாக T1 T2 எல்சிஎம், அப்போ மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதோட கேன்சல் பண்ணி மேலே போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும், T1 போயிடும், T2 இருக்கும். அந்த T2வை தான் மேலே போட்டிருக்கிறோம். ஓகேவா? எஸ், எல்சிஎம் எடுத்தால் T2 மைனஸ் T1 டிவைடட் பை T1 T2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய லாகை, இங்கே இருக்கக்கூடிய 2.303 இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 2.303 எங்கே வந்துடும் அப்படின்னா வகுத்தலுக்கு வந்துடும். ஓகேவா? லாக் K2/K1 is equal to EA by 2.303 into R T2 minus T1 divided by T1 T2. Log K2/K1 is equal to EA by 2.303 into R T2 minus T1 divided by T1 T2. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இப்போ இது பாருங்கள், இந்த சமன்பாடு பாருங்கள் எப்படி இருக்குது. log K2/K1 இருக்குது. கவனிங்க, இந்த சமன்பாடு எப்படி இருக்குது, log K2/K1. ஓகே, ஸோ log A/Bன்னு இருக்குது. log A/B அப்படின்னா இதை நம்ம இந்த சமன்பாடு அப்படியே வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை தான் நம்ம ஃபார்முலா டெஸ்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு. சப்போஸ் எகெயின் லாகாக இருக்குது இல்லையா, இந்த லாகை நீ லானாக மாற்றணும்னா இதையும் கட் பண்ணிடணும். சரியா? இந்த 2.3 கட் பண்ணிவிட்டு இந்த லாகை தூக்கிட்டு லான் போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டால் என்ன வரும், இந்த லாகை தூக்கிட்டு லானுன்னு மாற்றினோம்னா மாற்றிட்டு A/Bன்னு இருக்குது, பழைய ஸ்டெப்புக்கே வந்துடுங்க. ln K2 மைனஸ் K1 மைனஸ் EA by RT2 ப்ளஸ் EA by RT1. இது எதை வச்சு எழுதியிருக்காங்கன்னா, முன்னாடி இந்த இடத்துல ஒரு சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சமன்பாடு கழிக்கும்போது போட்ட ஃபஸ்ட்டு சமன்பாடை கொண்டு வந்து இங்கே எழுதியிருக்காங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், T1 மற்றும் T2 வெப்பநிலைகளில் வினைவேக மாறிலிகள் K1 மற்றும் K2 ஆகியவற்றின் மதிப்புகளில் இருந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நாம் கிளர்வு ஆற்றல்னு சொல்லக்கூடிய EAவினுடைய மதிப்பை கணக்கிடலாம். நாம் T1 T2 K1 K2. ஓகேவா? வெப்பநிலை T1ஆக இருக்கும்போது K1உடைய மதிப்பும், வெப்பநிலை T2ஆக இருக்கும்போது K2வின் மதிப்பும் தெரிஞ்சு, வாயு மாறிலியினுடைய மதிப்பும் தெரிஞ்சு, அந்த மாறிலியின் மதிப்பு வாயு மாறிலி K1 K2 T1 T2 மதிப்புகள் எல்லாம் இப்போ கடைசியாக கண்டுபிடிச்சோம். பார்த்தீங்களா? கடைசியாக என்ன கண்டுபிடிச்சோம், இந்த சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன சமன்பாடு பாருங்கள், கவனிங்க. இந்த இங்கே இருக்குது இல்லையா, log K2/K1 ஈக்குவல் டு EA by 2.303 into R T2 minus T1 divided by T1 T2 அப்படிங்கிற இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டோம். இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டா நாம் என்ன கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள், நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கும். R மதிப்பு, T1 T2 மதிப்பு, K மதிப்பு, இதையெல்லாம் அதில் பிரதியிட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா EAவினுடைய மதிப்பை நாம் கணக்கிட்டுடலாம்.
புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இஏங்கிறது இந்த இடத்துல என்ன? கிளர்வு ஆற்றல். புரியுதா? இஏங்கிறது இந்த இடத்துல என்ன? கிளர்வு ஆற்றல். ஓகே, எஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். அருகினிய சமன்பாட்டை விளக்குக அப்படின்னு ஒரு 5 மார்க் கொஷின் கேட்டாங்கன்னா, நான் சொன்னேன் இன்றைக்கி நடத்தின போர்ஷனில் அருகினிய சமன்பாடு அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருந்து பின்னாடி இந்த சமன்பாடு log k2 by k1 is equal to log k2 by k1 is equal to EA by 2.303 into R T2 minus T1 divided by T1 T2 அப்படிங்கிற அந்த சமன்பாடு கீழே இருக்கிற சமன்பாடு எழுதி கீழே மேற்கொண்டுள்ள சமன்பாட்டினை பயன்படுத்தி கிளர்வு ஆற்றல் EAவை கணக்கிடலாம். அது வரைக்கும் முடிச்சிடணும் ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா? ஸோ அது வரைக்கும் முடிச்சிங்கன்னா அருகினிய சமன்பாட்டை விவரி. புக் பேக் கொஷின் கூட இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து அடிஷனல் கொஷின்ஸ்லேயும் வரும். அருகினிய சமன்பாட்டை எழுதுக அப்படின்னா 2 மார்க் கொஷின். கேஸ் ஈக்குவல் டு ஏ இ டு த பவர் மைனஸ் இஏ பை ஆர்டின்னு போட்டு ஒரு டேர்ம்ஸை மட்டும் சொன்னீங்கன்னா அது 2 மார்க்கு. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் போடணும். இப்போ நம்ம கிளர்வு ஆற்றல் EAவை கணக்கிடலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வரைக்கும் போடணும். சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்கள். எடுத்துக்காட்டு சம் 7 பாருங்கள். எடுத்துக்காட்டு சம்மு 7வது சம்மு. 400 கெல்வின் மற்றும் 200 கெல்வின் ஆகிய வெப்பநிலைகளில் வினைவேக மாறிலிகள் முறையே 0.04 மற்றும் 0.02 செகண்ட் இன்வர்ஸ் எனில் கிளர்வு ஆற்றலை கணக்கிடுக. ஓகேவா? இப்போ 2 வெப்பநிலை கொடுத்துட்டாங்க, வினைவேக மாறிலி K1 K2 மதிப்பு கொடுத்துட்டாங்க, EA கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? நமக்கு தான் சமன்பாடு தெரியும் இல்லையா? எஸ், பாருங்கள் இதில் அருகினிய சமன்பாட்டின் படி. ஓகேவா? ஸோ வாய்ப்பாடு இதுதான். இந்த வாய்ப்பாடை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தானே நடத்தணும். log K2 by K1 is equal to EA by 2.303 into R T2 minus T1 divided by T1 T2. ஓகேவா? ஸோ வெப்பநிலை T1 ஆக இருக்கும்போது K1 உடைய மதிப்பு 0.02 செகண்ட் இன்வர்ஸ். T1 200 கெல்வினாக இருக்கும்போது K1 0.02 செகண்ட் இன்வர்ஸ். ஸோ T2 400 கெல்வினாக இருக்கும்போது K2வினுடைய மதிப்பு 0.04 செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இந்த T1 T2 K1 K2 ரெண்டோட மதிப்பையும் மேற்கொண்டுள்ள சமன்பாட்டில் பிரதியிடுறோம். ஸோ லாகு K2வினுடைய மதிப்பு 0.04 செகண்ட் இன்வர்ஸ், K1ஓட மதிப்பு 0.02 செகண்ட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு EA by 2.303 இன்ட்டு ஆரோட மதிப்பு 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். ஓகே, மேலே T2வினுடைய வெப்பநிலை 400 கெல்வின் மைனஸ் T1உடைய வெப்பநிலை 200 கெல்வின் டிவைடட் பை T1உடைய வெப்பநிலை 200 கெல்வின் இன்ட்டு T2வினுடைய வெப்பநிலை 400 கெல்வின். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ கவனிங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போது இந்த 2 டேர்மையும் கேன்சல் பண்ணோம். கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல 0.02வையும் 0.04ஐயும் கேன்சல் பண்ணால் log 2ன்னு மாறிடும். 2 கிடைக்கும், log 2. நெக்ஸ்ட்டு EA அப்படியே வச்சுக்கோங்க. 2.303 இன்ட்டு 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 400லேருந்து 200 கழிச்சிங்க அப்படின்னா 400ல் 200 போச்சுன்னா 200 வரும். ஓகேவா? ஸோ 400ஐயும் 200ஐயும் பெருக்கணும். ஓகேவா? இப்போ கீழே இருக்கிற டேர்மையும் மேலே இருக்கிற டேர்மை கழிச்ச டேர்ம் 400லேருந்து 200 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 400லேருந்து 200 போனால் 200 வரும். ஓகேவா? எஸ், 200 டிவைடட் பை. ஸோ 2 இன்ட்டு 4 கீழே பாருங்கள் என்ன வரும்? 200 இன்ட்டு 400ன்னு போடுறோம். அப்போ 8. ஓகே, மொத்தம் 4 0 1 2 3 4. ஸோ அப்போ வந்து என்ன வரும்? 200/8000 வரும். 200/8000 வரும். இதில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 2 ஜீரோவையும் இங்கே இருக்கிற 2 ஜீரோவையும் அடிச்சிடலாம். மேலே இருக்க 2 கொண்டு 800 அடிச்சிங்கன்னா கீழே என்ன வரும்? 400 வரும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இதுக்கு பதிலாக 1/400 கெல்வின். ஓகேவா? 1/400 கெல்வின். கீழே தான் 400 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், மேலே 1 தான் இருக்குது. ஸோ 1/400 கெல்வின். நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் போடும்போது ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டு போடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சைடில் நமக்கு EA மட்டும்தான் வேணும். ரிமைனிங் EAக்கு கீழே இருக்கிற இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் ஸ்டூடெண்ட்ஸ். எதெல்லாம் இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ 2.303 8.314 400 இருக்குது. எல்லாமே கீழே தான் இருக்குது.
இந்த 3 டேர்மும் கீழே இருக்குது. கீழே இருக்கிற இந்த டேர்ம் log 2 இருக்கிற இடத்துக்கு வரணும், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இங்கே வரும்போது எங்கே வந்துடும்னா எல்லா 3 டேர்மும் பெருக்கலுக்கு வந்துடும். ஸோ இப்போ எந்த டேர்ம் பெருக்கலுக்கு வரும்னா log 2 இன்ட்டு கீழே இருக்க 2.303 இந்த சைடு வந்தால் பெருக்கல் 2.303ன்னு வந்துடும். இந்த சைடில் இருக்கிற 8.314 கீழே இருக்கிற 8.314 இந்த சைடு வந்தால் பெருக்கலுக்கு வந்துடும். 400 கெல்வின் கீழே இருக்குது, கீழே இருக்கிற 400 கெல்வின் இந்த சைடு வந்தால் பெருக்கலுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ log 2ஓட மதிப்பு log 2ஓட மதிப்பு என்ன? log 2ஓட மதிப்பு 0.3010. இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். log 2ஓட மதிப்பு என்ன? 0.3010 இன்ட்டு அடுத்து 2.303 இங்கே போடுங்க. அடுத்து 2.303யோட 8.314 கிலோ ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் 400 கெல்வின். ஸோ இப்போ log 2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். log 2ஓட வேல்யூ 0.3010 இன்ட்டு 2.303 இன்ட்டு 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் இன்ட்டு 400 கெல்வின். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது பாருங்கள், இங்கே இருக்கிற கெல்வினும் கெல்வின் இன்வர்ஸும் கேன்சல். அடுத்து ஜூல் மோல் இன்வர்ஸ் மட்டும் இருக்குது. இதையெல்லாம் பெருக்குனா என்ன ஆன்சர் வருது அப்படின்னா, ஸோ இஎஸ் ஈக்குவல் டு 2305 ஜூல் மோல் இன்வர்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ 2305 ஜூல் மோல் இன்வர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் இருக்கிற ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம நடத்தின வரைக்கும் ப்ராப்ளத்தை கிளாஸ் ஒர்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் நம்ம அப்படியே சொல்லியிருப்போம் ஒரு சில இடத்துல. நீங்கள் அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கணும், லாக் எடுத்து ஆன்சர் செக் பண்ணிக்கணும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் லாக் புக் தான் தருவாங்க. உங்களுக்கு கேல்குலேட் பண்ண தெரியலனா லாக் புக்கில் லாக் எடுத்து போட தெரியணும். ஆல்ரெடி லாக் சொல்லி கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?